ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 9 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்பு. சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர் வேலைநிறுத்தம் நீடிப்பு. தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல். தெலங்கானா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் வரவேற்பு. திருவண்ணாமலை கோவிலில் கணவருடன் நடிகை ஸ்னேகா சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு மரியாதை. புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. சவரன் 66,720 ரூபாயாக உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. புதுக்கோட்டை அருகே களை கட்டிய ஆட்டுச்சந்தை. ரம்ஜான் பண்டிகை நெருங்குவதால் பல கோடி ரூபாய் ஆடுகள் விற்பனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. திருவான்மையூரில் உள்ள ஒரு தனியார் அரங்கில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 137 செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் 1800 பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். பிற்பகல் 2 மணி வரை கூட்டம் நடைபெறுகிறது. கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து அதன் தலைவர் விஜய் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கானா சட்டப்பேரவையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சென்னையில் முடிவு எடுக்கப்பட்டபடி ஹைதராபாத்திலும் முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி நீதி, சமத்துவம், கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தும் வகையில் நியாயமான முறையில் தொகுதி மறுசீரமைப்புக்காக தெலுங்கானா பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற உள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடக்கம்தான். 2வது கூட்டுக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் நிலையில் பல மாநிலங்கள் அதை பின்பற்றும் எனவும் முதல்வர் பதிவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கிறது. 9 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் பங்கேற்று இருக்கிறார்கள். அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்காக தமிழகம் முழுவதும் 4113 மையங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 52 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு 12,000 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க நிலையான மற்றும் பறக்கும் படைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறன. தமிழக எல்லையான தென்காசி மாவட்டத்தின் கடையநல்லூர் பகுதியில் கேரளாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறார்கள். கடையநல்லூர் திரிகூடபுரம் பகுதியில் இந்த இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. கோழி, பன்றி இறைச்சிகள் கழிவுகள் மற்றும் உயிரிழந்த கால்நடைகளையும் இப்பகுதியில் கொண்டு வந்து கொட்டுவதாக அங்கு வசிப்பவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கேரளாவிலிருந்து தமிழக பகுதிகளில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள் ஏற்கனவே பல சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் அதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது. எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுடன் தென்மண்டல எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் வேலைநிறுத்தம் தொடர்ந்து நீடிக்கிறது. இதனால் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. எல்பிஜி டேங்கர் லாரிகளுக்கான வாடகை ஒப்பந்தத்தில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டையில் சிறப்பு ஆட்டுச்சந்தை நடைபெறுகிறது. புதுக்கோட்டையில் உள்ள சந்தப்பேட்டை பகுதியில் வெள்ளிக்கிழமை தோறும் ஆட்டுச்சந்தை நடைபெறும் நிலையில் வரும் திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகை என்பதால் இந்த முறை சிறப்பு ஆட்டுச்சந்தை நடைபெறுகிறது. இதனால் ஆடுகளின் வரத்தும் அவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது. ஒரு வெள்ளாடு 1000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் வரை விலை போகிறது. செம்மறி ஆடுகள் 12,000 ரூபாயில் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையாவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரியிலிருந்து மும்பைக்கு நெல்லை வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக மத்திய ரயில்வே வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், மும்பை, கன்னியாகுமரி இடையே ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை புதன்கிழமை தோறும் மும்பையிலிருந்து சிறப்பு ரயில் புறப்படும் என்றும், மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஏப்ரல் 10 முதல் ஜூன் 26 வரை வியாழக்கிழமை தோறும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மேலும் 4 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகரிக்கும் என்றும் அடுத்த 3 தினங்களில் ஒரு சில இடங்களில் 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகை சினேகா தனது கணவர் பிரசன்னாவுடன் சுவாமி தரிசனம் செய்தார். சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார் மற்றும் சுவாமி அம்பாளை அவர்கள் தரிசனம் செய்தனர். அதன் பிறகு கோவில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. பிரசாதங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. கணவருடன் வருகை தந்த நடிகை சினேகாவை காண கோவிலுக்கு வந்தவர்கள் ஆர்வம் காட்டினர். தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 840 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சம் தொட்டுள்ளது. இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சற்று விலை குறைந்து காணப்பட்ட தங்கம் நேற்று முன்தினமும் கணிசமாக அதிகரித்தது. நேற்று சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 65,880 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் கிராமுக்கு அதிரடியாக 105 ரூபாய் அதிகரித்தது. இதனால் ஒரு சவரன் தங்கம் 66,720 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சவரன் 67,000 ரூபாயை நெருங்குவதால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக தங்கம் வாங்கும் நடுத்தர மக்களும் ஏழை எளியோரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.